அன்பான ஆன்மீக அன்பர்களே வணக்கம். நலம்தானே? இப்போது இந்த வீடியோவில் கலம்காரின்னா என்ன, கலம்காரி எப்படி உருவாகிறது, ஏன் இது இவ்வளவு நேரம் எடுக்கிறது, அதனுள் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் அந்த கலம்காரி கலைஞர்களின் கைவண்ணத்தில் நடந்த அதிசயத்தை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கலம்காரினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கலம்காரிங்கிறது ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த மூங்கில் பேனாக்கள் மற்றும் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி துணியில் கையால் வரையப்படும் அல்லது அச்சிடப்படும் ஒரு பாரம்பரிய சிக்கலான நாட்டுப்புற கலை வடிவமாகும். கலாம்னா பேனா, காரினா வேலை. அந்த பாரசீக வார்த்தைகளிலிருந்து வந்தது தான் கலம்காரி. இது பருத்தி மற்றும் பட்டுத்துணிகளில் இயற்கை வர்ணங்களை கொண்டு பெரும்பாலும் இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச காட்சிகளை ஓவியங்களாக வரைவதை குறிக்கிறது. கலம்காரி பற்றிய முக்கிய தகவல்கள்னு பார்த்தா, பேனா வேலை அல்லது கையால் வரையப்பட்ட துணிக்கலை. இதனுடைய மூலப்பொருள்கள், அதாவது மெட்டீரியல்னு பார்த்தா பெரும்பாலும் பருத்தி துணி தான், காட்டன் துணி பயன்படுத்தப்படுகிறது. வர்ணங்கள்னு பார்த்தா தாவரங்கள், வேர்கள், கனிமங்களிலிருந்து பெறப்படும் இயற்கை சாயங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. கலம்காரி போன்ற பாரம்பரிய ஓவிய முறைகளில் துணியை எருமைப்பாலில் நனைப்பதன் மூலம் பாலில் உள்ள கொழுப்பு ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகிறது. இது நாம் வரையும் பொழுது சாயம் பரவாமல், ப்ளீடிங் ஆகாமல் தடுத்து கோடுகளை கூர்மையாகவும் துல்லியமாகவும் காட்ட உதவுகிறது. கலையின் பின்னால் இருக்கும் இத்தகைய அறிவியல் நுணுக்கங்கள் வியக்கத்தக்கவை. சரி, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது 2 பாணிகள். ஒன்று காளகஸ்தி பாணி, கையால் வரைவது, மற்றும் மசூலிப்பட்டினம் பாணி, பிளாக் பிரிண்டிங் அல்லது அச்சு ஆகிய 2 முக்கிய வகைகள் உள்ளன. இவைகளின் பயன்பாடுன்னு பார்த்தா புடவைகள், ஆடைகள், திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் மற்றும் பைகள் தயாரிக்க பயன்படுகிறது. கலம்காரி என்பது ஒரு பண்டைய கலை வடிவம் மற்றும் ஃபேஷன் துறையில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு விஷயமாகும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஓவியம் வரைய 100 படிகள் கடக்கணும், 6 மாதங்கள் ஆகும். நம்புவீங்களா? நாம் இதை நம்ப மாட்டோம். இந்த கலை மறைந்து போகுது. காரணம் என்ன? யோசிப்போமா? ஓவியம் வரைய ஏன் பால் வேண்டும்? ஏன் ஓடும் நீரில் மட்டுமே அதை கழுவ வேண்டும்? மூங்கில் பேனாவின் மர்மம்தான் என்ன? கலம்காரி ரகசியம். இந்த ஓவியம் வெறும் நிறங்களால் மட்டும் வரையப்படவில்லை. மருந்து, மண், மனசு 3ம் சேர்ந்தால்தான் கலம்காரி உருவாகும். இதற்கு வெரி லாங் பீரியட், 6 மாதங்கள் வரை லாங் டியூரேஷன் எடுக்கும். இயற்கை நிறங்கள், கைத்திறன், பொறுமை இவை 3ம் சேர்ந்தால்தான் இந்த அற்புதம் உருவாகிறது. கலம்காரி என்பது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் மற்றும் அறிவியல் கலவை. இதுவரை பலரும் இதன் அழகை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதன் பின்னணியில் உள்ள இந்த ஆச்சரியமான மற்றும் நுணுக்கமான விஷயங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது ஒரு சாதாரண ஓவியம் இல்லை, ஒரு காலத்தை துணியில் உயிரோடு வைத்திருக்கும் கலம்காரி கலை பற்றிய மறைந்த உண்மைகள். உண்மையில் இது பாம்பூ ஸ்டிக் ப்ளஸ் பருத்தி துணி நூல் சேர்த்து தயாரிக்கப்படும். கலம் என்பது ஒரு பேனா அல்ல, அது உயிர்கருவி. பாலில் நனைக்கப்படும் ரகசியம்னு பார்த்தா, ஓவியர் தன் கைப்பிடிக்க ஏற்ற மாதிரி அந்த கலத்தை தானே உருவாக்குறார். ஒரு ஓவியத்தை வரையும் பொழுது அந்த கலைஞனின் விரல்கள் அந்த துணியோடு உறவாடுகின்றன. அந்த கைரேகை என்பது வெறும் தடம் அல்ல, அது அந்த படைப்பின் மீது கலைஞர் பதிக்கும் அங்கீகாரம், அதாவது சிக்னேச்சர். அசல் தன்மையாவது ஒரிஜினாலிட்டி என்பது இதுபோல் இன்னொன்று கிடையாது என்கிற அந்த கர்வமான உண்மையை சொல்லவே அந்த ஒளிவீசும் கைரேகை. ஒவ்வொரு கலமும் ஒவ்வொரு கையொப்பம் போல சிக்னேச்சர் ஸ்டைலாக கலம்காரி வருகிறது.
இது வெறும் துணி அல்ல, அது ஒரு உயிருள்ள கலை. ஒவ்வொரு இழையிலும் ஒரு கலைஞனின் உழைப்பும் இயற்கையின் ரகசியமும் கலந்திருக்கிறது. ஓவியம் வரைய மையில்லை, மருந்து, மாதிரி கலவையெல்லாம் கலங்காரி நிறங்கள், மாதுளைத்தோல், கசிம்பு, இண்டிகோ, பால் பிளஸ் இரும்பு கலவை. இதுதான் ஆச்சரியம். இது நிறமல்ல, 100% இயற்கை ரசாயன வினை, கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதனால் இது 100 வருடம் கழித்தாலும் மங்காது. ஒரு பழமையான கோயிலின் கருவறைக்கு அருகே தெய்வ சிலைகள் மற்றும் குத்துவிளக்கின் புனிதமான ஒளிவிளக்கின் நடுவே ஒரு மூத்த கலைஞர் தன் பக்தியையே ஓவியமாக தீட்டும் இந்த காட்சி உண்மையிலேயே உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகாக தெரிகிறது அல்லவா? கலம்காரி என்பது வெறும் துணி அலங்காரம் அல்ல, அது ஒரு புனிதமான தொழில், சேக்ரெட் ப்ரொஃபஷன். துணி முதலில் கழுவப்படாது, சுத்திகரிக்கப்படும். சாதாரண வாஷிங் இல்லை. நடைமுறையில் பசுஞ்சாணம் ப்ளஸ் பால் கலவையில் துணியை ஊற வைப்பாங்க. இது பாக்டீரியாவை நீக்கும் திறன், நிறமுறிஞ்சும் திறன் அதிகரிக்கும். அதாவது கலங்காரி என்பது ஒரு சயின்ஸ் ப்ளஸ் ஆர்ட் கோம்போ. ஓவியம் வரைவதற்கு முன்னால் துணியை எருமைப்பாலில் முக்கி எடுக்கிறது ஏன் தெரியுமா? பாலில் உள்ள கொழுப்புச்சத்து பேனாவில் வரையும் பொழுது சாயம் துணியில் படராமல் கோடுகள் மிக துல்லியமாக அமைவதற்கும் பாலுக்கும் ஓவியத்திற்கும் உள்ள இந்த தொடர்பு பலருக்கும் தெரியாத ஒன்று. கலம்காரி பேனாக்கள் வெறும் குச்சிகள் அல்ல, அதன் நுனியில் சிறிய துணி அல்லது பஞ்சு சுற்றப்பட்டிருக்கும். அது தேக்கி வைத்திருக்கும் சாயம் கருப்பையில் இருக்கும் கருவை போல கருதப்பட்டது. ஓவியர் பேனாவை அழுத்தும் பொழுது அந்த வேகத்தை கொண்டுதான் சாயம் வெளியேறும். இது ஒரு தவம் போன்ற செயல். ஒரு கலம்காரி வேலை என்பது வரைதல், உலர்த்துதல், கழுவுதல், மீண்டும் நிறம் ஏற்றுதல், மீண்டும் உலர்த்துதல் ஆகிய பல படிநிலைகளை கடந்து வர வேண்டும். ஒரு பெரிய ஓவியம் உடைக்க 100+ ஸ்டெப்ஸ் இருக்கும். தண்ணீரின் பங்குன்னு பார்த்தோன்னா கலம்காரி ஓவியங்கள் எப்போதும் ஓடும் நீரில்தான், முக்கியமாக காளகஸ்தியில் சொர்ணமகி ஆற்றில் அலசப்பட வேண்டும். தேங்கிய நீரில் அலசினால் சாயம் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். அந்த ஆற்றின் நீரில் உள்ள தாதுக்களும் சூரிய ஒளியும் சேரும் பொழுதுதான் அந்த தனித்துவமான நிறம் பிறக்கிறது. இது ஓவியம் அல்ல, ஒரு சைலண்ட் ஸ்டோரி டெல்லிங். இதில் ஆச்சரியம் என்னென்னா, படிக்க தெரியாத மக்களுக்கு ஓவியம் மூலம் கதை சொல்லும் விஷுவல் புக். கலம்காரி ஓவியங்கள் பெரும்பாலும் இராமாயண மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டே வரையப்படுகின்றன. இது பூச்சிகளை விரட்டும் ஆடை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இதில் பயன்படுத்தப்படும் கடுக்காய் மற்றும் வேப்பம்பூ போன்ற பொருட்கள் இயற்கையான கிருமி நாசினிகள். பண்டைய காலத்தில் கலம்காரி துணிகளை அணிவது சரும நோய்களிலிருந்தும் பூச்சிக்கடிகளிலிருந்தும் பாதுகாப்பதாக கருதப்பட்டது. அழகையும் தாண்டி இதில் ஒரு மருத்துவ பயன் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு இரகசிய அர்த்தம் உள்ளது. சிவப்பு என்பது சக்தி, நீலம் என்பது தெய்வீகம், கருப்பு என்பது பாதுகாப்பு. இப்படியாக ஆச்சரியம் என்பது நிறம் அழகுக்கு மட்டுமில்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் கோடாக. மேலும் சிவப்பு நிறத்தின் பின்னால் உள்ள உழைப்பு, நிறத்தை பெறுவதுதான் மிக கடினமான வேலை. இதற்காக அலிசரின் வேர்களை பயன்படுத்தி, ஆலினின் வேர்களை பயன்படுத்தி பல நாட்கள் ஊற வைத்து அந்த அடர் நிறத்தை கொண்டு வருவார்கள். ஒரு துணியை முழுமையாக முடிக்க 23 படிநிலைகளை கடக்க வேண்டும். கண் வரைதல். அந்த காலத்தில் அந்த களத்தின் நுனி ஒரு துணியில் வரையப்பட்டுள்ள ஒரு பெண்ணின் கண்களின் கருவிழியை தீட்டுவது மிகவும் நெருக்கமாக காட்டப்பட்டதை கவனியுங்கள். இது ஓவியம் அல்ல, ஒரு காலத்தோட உயிர். இந்த ஓவியம் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம முன்னோர்கள் கலை படைக்கலை, வரலாற்றை உயிரோடு உலவ விட்டாங்க. இந்த கலையை உணர்ந்து கலைஞனின் கரம் மண்ணின் தாதுக்களோடு இணைந்து வானத்து நிலவொளியில் துணியில் வண்ணங்களாக வானத்து நிலவொளியே துணியில் வண்ணங்களாக மாறுவதைப் போல பல உயிரோட்டமான கவித்துவமான பார்களை நாம் பார்க்க முடிந்தது. நான் எழுதிய கவிதை உங்களுக்காக. ஓடும் நதி தன்னில் 1000 வித்தை,
தேங்கும் புனல் அல்ல தெளிந்தனர் தீர்த்தம். மண்ணின் தாதுக்கள் மணிக்கரம் சேர விண்ணின் நிலவொளி வண்ணமாய் மாறுமே. கலைஞன் கரமது கைகூப்பித் தொழவே அலைகள் அணைத்திடும் அழகிய ஆடை. இயற்கை எழுதும் இனியவோர் கவிதை கலம்காரி என்னும் காலக்காவியம். இது மண்ணின் தாதுக்கள், ஆற்று நீரில் உள்ள தாதுக்கள் துணியின் நிறத்தை எப்படி நிலைப்படுத்துகின்றன. இது வெறும் வேலையல்ல, ஒரு தவம், அதாவது மெடிடேஷன் என்பதை உணர்த்துகிறது. தலைமுறைகள் தாண்டியும் அழியாத இந்த கலையின் மகத்துவத்தை சொல்லுகிறது. நம் முன்னோர்கள் ஓவியம் வரையலை, ஒரு வாழும் கலாச்சாரத்தை துணியில் உயிரோடு வச்சாங்க. கலம்காரி என்பது துணியில் துடிக்கும் உயிர். வெறும் துணியை எடுத்து எருமைப்பாலில் நனைத்து இயற்கை நிறங்களை சூட்டி ஒரு மரப்பேனாவால் உயிர் கொடுக்கும் பொழுது அது வெறும் ஓவியமாக நிலைபெறுவதில்லை, ஒரு காவியமாக மாறுகிறது. இயற்கையோடு இயைந்த வாழ்வியலே நம் முன்னோர்களின் கலை ரகசியம். பாலில் உள்ள கொழுப்புச்சத்து சாயம் சிதறாமல் தடுத்து கோடுகளை துல்லியமாக்குவது போல நம் பாரம்பரியமும் தெளிவான பாதையை நமக்கு காட்டிச் சென்றிருக்கிறது. கைகளால் செதுக்கப்படும் ஒவ்வொரு கோடும் நம் கலாச்சாரத்தின் இதய துடிப்பு. இயந்திரங்கள் செய்ய முடியாத அந்த மாயத்தை ஒரு கலைஞனின் விரல்கள் கலம்காரி வழியே நிகழ்த்தி காட்டுகின்றன. மங்கிப்போகாத வண்ணங்களைப் போல இந்த தொன்மையான கலை நம் மனங்களிலும் என்றும் நிலைத்திருக்கட்டும். கலை என்பது பார்ப்பதற்கல்ல, அது வாழ்வதற்கு. கைவண்ணம் மட்டுமல்ல, அது உள்ளத்தின் ஒரு உச்சரிப்பு. நூற்றாண்டுகளின் நெஞ்சில் நின்ற கதைகள் ஒரு துணியில் உயிர் பெற்று நம்மை நோக்கி பேசும் தருணம், அதுவே கலம்காரி. ஒவ்வொரு கோடும் ஒரு சுவாசம், ஒவ்வொரு நிறமும் ஒரு நினைவு, ஒவ்வொரு உருவமும் ஒரு காலத்தின் சாட்சி. இது ஓவியம் அல்ல, இது நம் மரபின் துடிப்பு. கலம்காரி பார்த்தவுடன் கண்ணுக்கு பிடிக்கும், ஆனால் உணர்ந்தவுடன் உயிரே பிடித்துவிடும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்திருங்கள் என்றும் மதுரபாஷினியோடே. நன்றி, வணக்கம்.